அணிலாக மாறினான் அழகாக தாவினான் அங்கங்க உன்னை கடிக்க போறேன் தீர்மானம் பண்ணி நீ வீட்டுக்கிட்ட துணிச்சு நீ என்ன சுத்தி பாத தார தார மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நான் தானடா. I got a resolution, this year I'm playing right. No 615 this year, yeah you can stay the night. I think it's time to come back tomorrow. போறம் இனிப்பியோ போறம் புளிப்பியோ இது போறம் துவப்பியோ சொல்லு குடுப்பி என்னோட தேகத்துல அரிச்சுவையும் இருக்குடா என்ன ருசி இருக்கோ டேஸ்ட் பண்ணி சொல்லுடா. எங்கேனா தொடங்கணும் எங்கேனா மடங்கணும் எங்கேனா தொடங்கணும் சொல்லு குடுப்பி ஈசானி மூலையெல்லாம் என்கிட்ட நான் இல்லடா என்ன நீ நினைக்கிறியோ போன விளையாடுடா. காமத்து பால்காரி வாடி பணமெல்லாம் அது கொண்டு காடி சாமத்து பலகாரமாடா என்ன நீ கொண்டு போட்டு போடா. மாம்பழமா மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நான் தானடா. ஹலோ வணக்கம். வணக்கம். நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? கவினயா. கவினயா. சரி, கவினயாக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு அகல் அன்பா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. சரி, எத்தனாவது வயது இது? 14. 14. சரி, அப்ப இன்னைக்கு 14வது பிறந்த நாள். அப்ப இந்த பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்த நாளாவும் மறக்க முடியாத பிறந்த நாளாவும் அமையணுமான்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினாங்க. நினைச்சு அன்பா அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, முதலாவது ஒரு கேக் கொண்டு கொடுத்து விட்டுருக்காங்க. ஹாப்பி பர்த்டே எல்லாம் போட்டு அழகா அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, எப்படி போகுது பர்த்டே எல்லாம்? நல்லா போகுது. சந்தோஷமா போகுது. யாரு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க? அப்பா. எங்க இருக்காங்க உங்களோட அப்பா? ஜெர்மன்ல இருக்காங்க. ஜெர்மன்ல இருந்து அப்பா அனுப்பியிருப்பாரா? அப்பா மிஸ் பண்றீங்களா? அப்பா அனுப்பலே, ஆனா ஃபாரின்ல இருந்தா வந்திருக்கு. சரி, யாரு இதை அனுப்பியிருப்பாங்கன்னு யோசிச்சு கொண்டே இருங்க. என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாப்பேன். கவினையாக்கு சாக்லேட் நிறைய விருப்பமாம் அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்கெட்டை அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பாப்பேன். ஃப்ரூட் பாஸ்கெட் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிஃப்ட் தான் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு. சரி, இன்னைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வந்து இருக்குது. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. சரி, எங்க மிக்கிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு டான்ஸ் பண்றீங்க. சரி, அவர் மிக்கி மவுஸ் வந்து உங்கள்ட்ட தோத்துருவார் போல இருக்கு நீங்க டான்ஸ் பண்றத பார்த்து. யாரு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க? அப்பாதான் ஷியூர். அப்பா மிஸ் பண்றபடியா அப்பா வந்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க போல இருக்கு. அப்ப அனுப்பினாங்களே இல்ல யோசிக்க போறாங்க. நாங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறோம் எங்களை சொல்லாம அப்பா சொல்லி கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்ல போறாங்க. அம்மம்மா எங்க அம்மம்மா இங்கதான் இருக்காங்க. ஆனா அம்மம்மாவும் அனுப்ப இல்ல அந்த கிஃப்ட. மாமா எத்தனை மாமாக்கள் இருக்காங்க? 2 மாமா இருக்கு. 2 மாமாக்கள் இருக்காங்க. அந்த 2 மாமாக்களும் அங்க இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. 2 மாமாக்களும் அனுப்பியிருப்பாங்களா இல்ல ஒரு மாமா அனுப்பியிருக்காரா? சரி, எல்லாமே சேர்ந்துதான் செய்வீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் அனுப்பியிருப்பாங்களா? நீங்க சொன்ன யாருமே அனுப்பல. அடுத்த கிஃப்டையும் பாப்போம். அதுக்கு பிறகு யோசிங்க யார் இதை அனுப்பியிருக்காங்கன்ட்டு. சரி, அழகா
குபேரன் எல்லாம் வச்சு காசுகளோட அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த பர்த்டேக்கு ஞாபகார்த்தமா ஏதாவது திங்ஸ் வாங்கணுமா காசு எல்லாம் அனுப்பி இருக்காங்க. சரி, அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டையும் பாப்பேன். அதுக்கும் பெரிய பாக்ஸா இருக்கு. என்ன ஒண்ணுமே இல்ல வெறும் பாக்ஸ் இல்ல, கிஃப்ட் இல்ல, வெறும் பட்டியை பேக் பண்ணி தந்துருக்காங்க மீனா கேட்டு. அடுத்தது பாப்போமா. என்ன அதுவும் எம்டி பாக்ஸ், அதுலயும் கிஃப்ட் இல்ல. ஷூ அனுப்பியிருக்காங்க. என்னவா இருக்கும்? காப்பு. யார்ட்டையும் காப்பு கேட்டீங்களோ? யார்ட்ட கேட்டீங்க? அம்மா மாட்ட கேட்டீங்க. சரி, எடுத்து பாருங்க என்ன கிஃப்ட்னு பாப்போம். என்ன காப்பு தானா? சரி, கேட்ட காப்பு வந்துட்டப்ப. ஆனா அனுப்பினாலும் அம்மா இல்ல. சரியா? சரி, அப்ப அடுத்த கிஃப்டையும் பாப்பேன். சரி, என்னவா இருக்கும்? பெண்டன். சரி, ஓகே, பாப்போம் பெண்ணா இல்லையாண்டு. என்ன பெண்டன் கேட்டீங்க, செயினை சேர்த்து வந்துட்டுது. சரி, அப்ப செயினை பெண்ணன் தானே கேட்ட நீங்க. செயின் இந்த இங்க பக்கம் பார்சல் பண்ணுங்க. என்ன பரவாயில்லையா? ரெண்டு வந்தாலும் சந்தோஷம் தானே. செயின் அண்ட் பெண்டன் வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. எல்லாம் தங்கமா. சரி, எல்லாமே தங்கமா கிஃப்டா வருது. அடுத்த கிஃப்டையும் பாப்போம். என்ன பொட்டு போன் கவர். அப்ப நீங்க வச்சிருக்கிற போன் தெரிஞ்சுதான் அந்த கவரும் அனுப்பியிருக்காங்க. என்ன நீங்க யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன சரி, அடுத்த கிஃப்டையும் பாப்போம். டிஷர்ட் அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களுக்காக சட்டை அனுப்பியிருக்காங்க. சரி, கிளாஸ் அனுப்பியிருக்காங்க. இல்ல முடிஞ்சு. இவ்வளவு கிஃப்ட் வந்திருக்குது. சந்தோஷமா இருக்கா? இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் பார்த்து வரமாட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல யார் அப்ப இதை அனுப்பியிருப்பா? அப்பாதான். அப்ப நீங்க காப்பு வந்து அம்மா மாட்ட கேட்டோன்னா, நீங்க பெண்டன் ஆட்ட கேட்ட. நீங்க பெண்டன் அம்மா தான் அடிக்கிறீங்க. அப்பாட்ட ஒன்றுமே கேட்கல. அப்ப அப்பா என்ன அனுப்பினாருன்னு சொல்றீங்க? அப்பா ஏற்கனவே கிஃப்ட் தந்துட்டார். அப்ப கிஃப்ட் தந்தவரையும் திருப்பவும் கிஃப்ட் அனுப்ப போறாங்க. மகளுக்கு தானே திருப்பி விளங்கல. மகளுக்கு தானே திருப்பியும் செய்திருப்பார். மகளுக்கு தானே அப்படின்னு திருப்பவும் அனுப்பியிருப்பார். சரியா? இன்னைக்கு உங்களுக்கு 14வது பிறந்த நாள்ன்றபடியா எல்லாமே சேர்த்து 14 கிஃப்ட் வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. ஏஜுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணுமா? அடுத்த வருஷம் 15 கிஃப்ட் வரும். சரியா? சரி, நீங்க கெஸ் பண்ணாத ஒரு ஆக்கள் தான் அனுப்பி இருக்கிறாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட மனசு உடைக்க போறீங்க. கவினையாட இந்த 14வது பிறந்த நாள்ல உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அழகான நினைவை ஏற்படுத்தி தரதுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட உங்களோட உயிர் ஜெர்மனில இருந்து அனுப்பியிருக்காங்க. யாரு உங்களோட உயிர்? அப்பா. சரி, உங்களோட அப்பா ஜெர்மனில இருந்து இந்த கிஃப்ட அனுப்பி விட்டுருக்காங்க. ஹாப்பியா? சந்தோஷமா அப்பாட்ட இருந்த கிஃப்ட் வந்தது. சரி, அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினதுக்கு? ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பார்த்து இங்க பார்த்து சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். சரி, அவ்வளவுதானா உங்களோட உயிருக்கு சொல்றது? ரொம்ப தேங்க்ஸ் மட்டும் தானா? அதுக்கப்புறம் எல்லாம் போன்ல சொல்லு. சரி, அப்பாக்கு போன்ல சொல்லி கொள்றீங்க. சரி, அடுத்த சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட அப்பா அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நாங்க அண்ணனும் பிரார்த்திச்சு கொண்டு வந்தோம். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு டைம் தந்ததுக்கு. கேக் கட் பண்ணுவா.